மாப்பிள, என்ன அந்த பேக்கரியே உத்து பார்த்துட்டு இருக்கிற? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா. பேக்கரி வேற ஒரு வாரத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்களாம்மா. எனக்கு வேற 1,00,000 பணம் வர வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் மாமா. உனக்கு 1,00,000 கிடைக்கும். நான் அதுக்கு ஐடியா கொடுக்குறேன். நீ எனக்கு காமிச்சு வெறும் 10,000 கொடுத்தீங்கன்னா போதும். சரியா? அப்படியே மாப்பிள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஐடியா கொடு, உனக்கு நான் வந்து 10,000 பணம் தர்றேன். 1,00,000 ஓரக்கு 10,000 போனாலும் பரவாயில்ல. ஒன்றும் இல்லை மாப்பிள, இங்கேருந்து நீ 10 கிலோமீட்டர் காமிச்சு போனீங்கன்னா பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு நீ டீ சாப்பிட்டேன்னு வச்சுக்குவேன், அந்த பேக்கரியில் இருக்கிற மாஸ்டர் உனக்கு பழக்கமாயிருவேன். அந்த மாஸ்டர் பழக்கமானா எனக்கு எப்படி 1,00,000 கிடைக்கும் சொல்லு? நீ மாஸ்டர் போய், மாஸ்டர் நீங்க டீ சூப்பரா போடுறீங்க, எங்க ஊர்ல இருந்து இருக்கானுங்களே, டீ போட சொன்னா மாட்டு கள்ளி தண்ணி ஊத்துற மாதிரி போடுறானுங்க அப்படின்னு நீ சொல்லு. சரியா? ஆமா, அதுக்கு அவ எந்த ஊர்னு கேட்டா, அப்படி கேட்டா நீ ஊரை சொல்லி நேரா அங்க வந்து பார்க்க சொல்லு. அந்த கடையை காலி பண்ண போறாங்க, நீங்க அங்க வந்து டீ போட்டீங்கன்னா டெய்லியும் இல்லைங்க, மாசத்துக்கு 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கல, இங்க வந்து 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லு. சரியா? அவன் ஓகே சொன்னான்னா உடனடியா இந்த கடை கூட்டிட்டு வந்து கடை காட்டிடு. அதுக்கு முன்னாடி நீ போய் இந்த பேக்கரிக்காரங்கிட்ட ஒரு வாரத்துக்கு கடை ரன் பண்ணுங்க, நான் நல்ல பார்ட்டியா கூட்டிட்டு வரேன், எனக்கு பணம் வந்துடும், நீயும் கடையும் சேல்ஸ் பண்ண மாதிரி ஆகுன்னு சொல்லி. சரியா? ஓகே மாப்பிள்ள. அப்போ அந்த கடைக்காரனுக்கு அவன் பணம் கொடுத்ததையுமே நம்ம பணத்தை கொடுக்க சொல்லி கடைக்காரங்கிட்ட சொல்லிட வேண்டியது. ஓகே.